உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வழி சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதீபா. எல்லாரும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏற்கனவே முந்தைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்புகிறேன். என்ன பார்த்தோன்னு ஒருத்தரை ஞாபகப்படுத்திக்கலாமா? முந்தைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்? அருணகிரிநாதர் அவரை பற்றின வரலாற்று கதையை நம்ம கொஞ்சமாக சிந்தித்தோம் இல்லையா? அதில் ரொம்ப அழகாக அருணம்னா என்ன, ஏன் அதுக்காக அந்த பேர் அவருக்கு எவ்வளோ அழகாக அந்த பேர் ரொம்ப அழகாக கொண்டு போய் வச்சுருக்காங்க, இது எல்லாமே நம்ம அழகாக சிந்தனை பண்ணோம். அவருடைய வரலாற்றை கொஞ்சமாக சிந்தித்தோம் இல்லையா? இல்லை இன்னொன்று நம்ம என்ன ஞாபகப்படுத்திக்கலாம்னா, அந்த அருணகிரி நம்ம சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சேத்திரத்தினுடைய பேர் சொல்லும் போதே உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது. அந்த திருவண்ணாமலை என்ன கொடுக்குது நமக்கு? பிறவி பிணியை அழிக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். எதனால்? என்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ, அது நல்வினையாக இருக்கட்டும் தீவினையாக இருக்கட்டும், ஒரு நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அது தன்னதாக ஆக்கிக்கொள்ளுது அப்படிங்கிறது தான் நெருப்போடைய தன்மையே இல்லையா? அப்போ என்னோடய வினை பயனை முழுமையாக அழிக்க வல்லது அந்த சேத்திரம், அந்த திருவண்ணாமலை சுவாமி தான். சரியா? அருணகிரியாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி தான். அதே போல தான் இங்கே அருணகிரிநாதர் கொடுத்துட்டு போன இந்த திருப்புகளும் கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு நெருப்பாக இருந்து நம்மளுடைய வினை பயனை முழுமையாக நீக்க வல்லது. முக்தின்ற விஷயத்தை கண்டிப்பாக இதை கொடுக்கும், இதில் மாற்று கருத்தே அல்ல அப்படின்னு நமக்கு தீர்க்கமாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லியிருக்கார். அவருடைய முதல் பாட்டிலே சொல்லியிருக்கார். நம்ம முதலாக என்ன பார்த்தோம்? இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்? அழகாக சுவாமி அவருக்கு 2 விஷயத்த சொன்னார் இல்லையா? முதல்ல என்ன சொன்னார்? தற்கொலை பண்ணிக்கக்கூடியது பாவம்னு சொன்னார். 2வதாக என்ன பார்த்தோம்? சும்மா இரு சொல்லார், உன்னுடைய சொற்கள் அற்று பேசாமல் இரு, அதுவே உனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வல்லதாக இருக்கும் அப்படின்றத அவருக்கு சொன்னார். 3வதாக என்ன செஞ்சார்? திருப்புகழ்னு அந்த புத்தகத்துக்கு அழகாக ஒரு பெயரும் வச்சு தொடர்ந்து இதை பாடு அப்படின்னு அழகாக சுவாமி அங்கே முருகப்பெருமானே கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய அனுகிரகம். முதல் வார்த்தையும் அவரே அங்கே எடுத்து கொடுத்தார். என்ன வார்த்தைன்னு பார்த்தோம்? முத்தை முத்துன்ற முதல் வார்த்தையாக எடுத்து கொடுத்தார் சுவாமி. அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கேயே எங்கே பாடுறார்? அவருடைய முதல் திருப்புகழ் எங்கே பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் தான். என்ன பாட்டு? முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்தி கொரு வித்து குருபரன் என ஓதும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை தான் முதல் முறையாக அவர் அங்கே பாடுறார். அதை பாடி முடிக்கிறார். முருகப்பெருமான் கண்ணுக்கு முன்னாடி இருந்து மறைஞ்சும் போகிறார். அவர் மறைஞ்சு போகிறார். இன்றைக்கி நம்ம அங்கே பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பாதாள லிங்கம் இருக்கு இல்லையா, அதன் உள்ளே போகிறார், அந்த சன்னதிக்குள்ளே போகிறார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி வெளிச்சமோ லைட்டு வெளிச்சமோ மற்ற சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது. அப்போது ரொம்ப ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய பகுதியும் கூட, மலை சார்ந்த பகுதி இல்லையா, அது ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய பகுதி. அதுக்குள்ளே கொண்டு போய் சுவாமி உட்கார்றார். 12 வருடங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உள்ள தவம் இருக்கிறார். எதனால்? சுவாமி அங்கே அனுகிரகம் பண்ண அந்த ஒரு வார்த்தை, சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் வழி, அதையே தனக்கு வேதமாக எடுத்துக்கொண்டு அருணகிரிநாதர் 12 வருடங்கள், இன்றைக்கி 12ங்கிறதுக்கு மிகப்பெரிய மகிமை உண்டு. 12 வருஷத்துக்கு ஒரு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இது நிறைய பார்க்குறோம் இல்லையா? அந்த 12ங்கிறதுக்கு நிறைய மகிமைகள் நமக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது இந்த 12 வருடங்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எதுவுமே அந்த உணர்வு சிந்தை எல்லாம் அற்று போய் அப்படியே உட்காந்துருக்கிறார். யாரோட நினைவில் மாத்திரமே? முருகனை மாத்திரமே நினச்சிக்கிட்டு அந்த ஒரு சிந்தைக்குள்ளே அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் முருகனுடைய திருநாமம் மாத்திரமே. வேறு எந்த விஷயமே அவருக்கு மனசில் இல்லை, வெளியிலையும் அவருக்கு இல்லை. இப்படியே எல்லா உணர்களும் அற்றவராக அங்கே இருக்கிறார். 12 வருடத்துக்கு அப்புறமாக மறுபடியும் முருகப்பெருமானை அவர் எழுப்புறார். எப்படி? அவருடைய அசிரீரியாக அந்த சேத்திரத்தில் அசிரீரியாக ஒழிக்கக்கூடிய வார்த்தைகளாக முருகப்பெருமான் அங்கே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அருணகிரி எழுந்துரு, என்னை வயலூரில் தரிசனம் செய்க அப்படின்னு அங்கே கூப்பிடுறார். இந்த வார்த்தைகள் கேட்கப்படுறார். இந்த வார்த்தைகள் மாத்திரம்தான் அவர் கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அவரை சுற்றி நடந்த எந்த விஷயங்களுமே அவர் காதுக்குள்ளே கேட்கவே இல்லை. அசிரீரியாக சுவாமி சொன்ன இந்த வார்த்தைகள் மாத்திரம்தான் அவரோட காதுக்குள்ளே கேட்டிருக்கு. அதன் பிறகாக அங்கேருந்து நடைப்பயணமாக எங்கே சேர்றார்? வயலூரை அடைகிறார். வயலூர் சேத்திரம் வரார். வயலூர் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனமும் செய்கிறார். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய சக்தி தீர்த்தம், இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம் இருக்குது இல்லையா, சக்தி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் மனிதர்களாலேயோ மற்றவர்களாலேயோ உருவாக்கப்பட்டது அல்ல. முருகப்பெருமானுடைய திருவேலின் மூலமாகவே உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கி அவரோட திருக்கரங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அழகான தீர்த்தமும் கூட.
தன்னுடைய தாய் தந்தையரை அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் எப்படி நாளைக்கிணரை உருவாக்கினாரோ அப்படி தான் தன்னுடைய திருவேல் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அழகான தீர்த்தம் வயலூரில் இருக்கக்கூடிய சக்தி தீர்த்தம். அந்த சக்தி தீர்த்தத்தை போய் சுவாமி அங்கே தொட்டு கும்பிட்றார், அங்கே தரிசனம் பண்ணுறார். அதன் பிறகாக வயலூர் கோயிலில் இருக்கக்கூடிய அழகான முருகன் என்ன சொல்லுவாங்க, வயலூர் முருகனுக்கு வயலூர் வள்ளல், இன்றைக்கி சொல்லாத ஆள் கிடையாது, வயலூர் வள்ளல் பெருமான் அப்படின்னு தான் இன்றைக்கி முருகனை சொல்கிறோமே தவிர வயலூர் இருக்கிற முருகப்பெருமானோட பேர் எனக்கு இன்றைக்கி மறந்தே போச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய வள்ளல் தான், எல்லா கோயிலில் இருக்கிற முருகனுமே வள்ளல் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் வயலூருக்கே இருக்கக்கூடிய சிறப்பு வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்றதுல இன்றைக்கி மாற்றுக்கிறது கிடையாது. அங்கே வந்து சுவாமியை பார்க்குறார். சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் அங்கே பார்த்துட்டு உள்ளே போவோம், கணபதியை பார்ப்போம் இல்லையா, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கணபதியை போய் தரிசனம் பண்ண போகிறார். அப்படி தரிசனம் பண்ண போகும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, திருப்புகழ் பாடுன்னு சுவாமி சொன்னார், அதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணார். முதல் ஒரு பாட்டு நம்ம பாடினோம், அதன் பிறகாக 12 வருடங்கள் அதனுடைய தொடர்ச்சி இல்லாமல் நின்று போனதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கும்போது அவரோட சிந்தைக்குள்ளே பளிச்சுன்னு ஒரு விஷயம் வந்து தோணுது. முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை நம்ம பிரார்த்திக்கவே இல்லையே, அவர்கிட்ட ஒரு அனுகிரகம் வாங்கியிருக்கணுமே. அவர்கிட்ட அந்த அனுகிரகத்தை வாங்காமல் அவரே வணங்காமல் எந்த செயலை தொடங்கும் போதுமே அது நிறைவாக வந்து முடியாதுன்ற அந்த ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த சேத்திரத்தில் 2வது பாடலாக அவர் பயண பாடுறார், கைத்தில் நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பாடலை ரொம்ப அழகாக அங்கே பாடி நிறைவு பண்ணுறார். அதன் பிறகாக சில காலம் வயலூர்லேயே இருக்கார், நிறைய திருப்புகள் அங்கே பாடியிருக்கார். அங்கேயே சுவாமி மறுபடியும் அவருடைய கனவுல போய் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். என்ன சொல்லி கூப்பிட்றார், அருணகிரி என்ன விராலிமலையில் வந்து பாரு அப்படின்னு அங்கே கூப்பிட்றார், சீக்கிரமா என்னை பார்க்குறதுக்குன்னு. அது என்ன காலம் கூட அருணகிரிநாதர் யோசிக்கவே இல்லை, அது இரவா பகலா என்னன்னு கூட யோசிக்கவே இல்லை. அவர் சொல்லிட்டார், சொன்ன அடுத்த வார்த்தை மீறக்கூடாது அப்படின்ற இடத்துல அப்படியே எழுந்திருக்கிறார். அவர் பாட்டி நடைப்பயணமாக எங்கே போயிட்டுருக்கார், வயலூர்லேருந்து விராலிமலைக்கு போயிட்டே இருக்கார். இன்றைக்கி நமக்கு நிறைய ரோடு வசதிகள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அன்றைக்கி அதுக்கெலாம் வசதியும் கிடையாது. முழுக்க முழுக்க காடு நிறைந்த பகுதி. வயலூரே எப்படி இருந்தது, ஒரு காடு போல தான் இருந்தது, வயல் சூழ்ந்த பகுதியாக தான் வயலூரே இருந்தது. இப்போ விராலிமலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. இப்போ இங்கேருந்து அவர் நடந்து போக ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நடு உச்சிக்கு வரார், அதாவது நடு நிசி, நல்லா நிலா வெளிச்சம் பட்டப்பாலம் மாதிரி நடுவால் தெரியுது. வந்துட்டார், அவருக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 12லேருந்து 1 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேரமாக தான் இருக்கணும், நல்லா காட்டுக்கு வந்துட்டோம் நம்ம அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதன் பிறகாக அந்த காட்டிலேருந்து எப்படி வெளியில் போகிறதுன்னு அவருக்கு தெரியல. யோசிச்சு பார்க்குறார், எந்த பக்கம் போகிறது, திக்கு திசையாமல் நிற்கிறார். யாரை கூப்பிடுவார், நமக்கு ஒரு திசை தெரியல திக்கு தெரியலனாலும் யாரை கூப்பிடுவோம், நமக்கு ஆறுதலாக முருகனை தானே. அதே போல் தான் அவரும் கூப்பிடார், அவருக்கு கெதியே அவன் மட்டும்தானே. அங்கே முருகனை கூப்பிட்றார், அப்பா முருகா, நீ சொன்ன வார்த்தையை கேட்ட வாக்கில் நான் பாட்டே நடந்து வந்துட்டேன், இரவா பகலா என்னன்னு கூட நான் யோசிக்கவே இல்லை. இப்போ நடு காட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன், இதன் பிறகு எப்படி போகணும், இந்த வழி எப்படி போகுதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை, வழி தெரியாமல் இப்படி மாட்டின்னு நிற்கேன், நீயே துணையாக வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு, இந்த வழியை எனக்கு காட்டு அப்படின்னு அங்கே மனசில் பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணி அவர் முடிக்கலை, பின்னாடியிலேருந்து ஒரு குரல் அவருக்கு கேட்கப்படுது, என்னப்பா யார் நீ, இந்த இடத்துல வந்து நடுக்காட்டில் வந்து மாட்டிட்டு நிற்கிறியே, யார் நீ, எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு ஒரு வார்த்தை அவருக்கு கேட்குது. திரும்பி பார்க்குறார், அழகான ஒரு வேடன் அங்கே நிற்கிறார். ரொம்ப 6 அடி உயரத்தில் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு தேஜஸோட ஒரு அழகாக ஒரு வேடன் நிற்கிறார். அவர் கேட்குறார், இவர் பதில் சொல்கிறார், இல்லைப்பா இது போல் நான் வயலூர்லேருந்து கிளம்பினேன், விராலிமலை இருக்கக்கூடிய கோயிலுக்காக நான் போகணும், முருகன் கோயிலுக்கு நான் போகணும், ஆனால் வழி தெரியாமல் இடையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன், எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, வழி தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, இப்படி நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டியே, இங்கே இருக்கக்கூடிய சிங்கம் புலிக்கெல்லாம் இரையாயிடாத, கிளம்பு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன், நானும் அங்கே தான் போகிறேன், வா என் பின்னாடியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், அந்த வேடன் முன்னே நடக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 4 அடி தூரத்தில் அருணகிரிநாதர் நடந்து போக ஆரம்பிக்கிறார். இப்படி 2 பேரும் முன்னாடி வேடனும் பின்னாடி இவருமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போக 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 கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறமாக விராலிமலை கோயில் மேலே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்கே விளக்கேற்றிருப்பாங்க இல்லையா, அந்த வெளிச்சத்தை பார்க்குறார். அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே இவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம், அப்பா நான் விராலிமலை கோயிலுக்கு வந்துட்டேன், முருகனை தான் தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷம். தனக்கு துணையாக வழி துணையாக வந்த ஒருத்தரை சுவாமி அங்கே மறந்துட்டார், அருணகிரிநாதர் மறந்துட்டார். அந்த வேடனை தாண்டி அந்த சுவாமியை பார்க்க போகிறோம், முருகனை பார்க்க போகிறேன் அப்படின்ற அந்த ஆசையத்தில் ஆர்வத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், விறுவிறுன்னு அவரை தாண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வேடனை தாண்டி ஒரு 10 அடி தூரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, தனக்கு வழிதுணையாக இவ்வளோ நேரம் ஒருத்தர் வந்துட்டு, ஒரு 4 மணி நேரம் எனக்காக ஒருத்தர் நடந்து வந்தார், அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் நான் திரும்ப வந்துட்டேனே அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்குறார். அவருக்கு நன்றி சொல்வதற்காக அங்கே அந்த திருமேனி இல்லை. சொல்லும் போதே மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுதா. அப்போ யாராக இருக்கும், தனக்கு வழித்துணையாக வந்தது வேறு யாராக தான் இருக்க முடியும்.
கருணையே வடிவானவன் இல்லையா முருகன். அவர் கூப்பிட்டார், கூப்பிட்ட குரலுக்கு முருகனே ஓடி வந்துட்டான். அது அவர் நினச்சி பார்க்குறார், கண்ணால் தண்ணி கொட்டுது அவருக்கு. எவ்வளோ பெரிய அனுகிரகம் பாருங்கள். கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு திருமேனி அப்படி கூடவே வந்து அவருக்கு துணைக்கு வந்து நிற்குது அப்படின்னாக்கா, அவருக்கு நன்றி கூட சொல்லலையே, அந்த திருமேனியை தொட்டு பார்க்கலையே, அவருக்கு எவ்வளோ ஆதங்கம் இருந்திருக்கும். தனக்கு கூட வந்தது முருகன் தான் அப்படின்னு அவருக்கு தெரியாமல் போனது ஒரு மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த திருமேனியை மறுபடியும் அவர் பார்க்குறார். ஆனால் அந்த திருமேனியை தொட்டு அவரோட திருப்பாதங்களை வணங்க கூட அவருக்கு தெரியலை அப்படின்னு தான் அவனுக்கு தோணும் இல்லையா. அந்த முருகனை நான் விட்டுட்டேனே, அவனை நான் பார்த்துட்டு எனக்கு வழித்துணையாக வந்தான், சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். முருகா, உன்னோட கருணைக்கு அளவே இல்லை. இது எல்லாமே அவர் மனசில் இருந்தாலும் அந்த முருகனை நான் அனுபவித்து பார்க்கலையே, அவனை தொடலையே, அவன் திருப்பாதங்களை நான் தொடாமல் அவன்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்காமல் விட்டுட்டேனே அப்படிங்கிற மனசுக்குள்ளே அந்த ஆதங்கமும் இருந்தது. அந்த போன திசையை பார்த்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து எழுந்திருக்கிறார். அவனை முருகனை முழுமையாக தனக்குள்ளே அனுபவிக்கவும் செய்கிறார் அருணகிரிநாதர். அதன் பிறகாக விராலிமலை சேத்திரத்துக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கிறார். இப்போவும் அந்த சேத்திரத்துக்குடைய பெருமை என்ன தெரியுதா, அங்கே அவருக்கு அஷ்டமா சித்திகள் சொல்லிக் கொடுத்த இடமாக இன்றைக்கி விராலிமலை இருக்குது. அஷ்டமா சித்திகள் சுவாமி அங்கே அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். முழுமையாக தெரிஞ்சு கொண்டவர் அருணகிரிநாதர். அதன் பிறகாக அங்கேருந்து பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் மறுபடியும் அவர் கூப்பிட்றார், அப்பா அருணகிரி வந்து என்ன பழனியில் பாருன்னு கூப்பிட்றார். அதன் பிறகு அங்கே போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் சுவாமி அங்கே அவருக்கு ஜபமாலை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். இப்படி ஒவ்வொரு சேத்திரத்தின் வழியாகவும் அவர் எங்கெல்லாம் கூப்பிட்றாரோ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் கூடவே போய் அவருடைய அனுகிரகத்தை முழுமையாக கிரகித்து கொண்டவர் தான் சுவாமினே சொல்லணும். இப்படி அவரோட தொடர்ந்து அவரோட சிறப்புகள்ங்கிறது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு திருப்புகள் படிக்கும் போதும் அவரை பற்றி இன்னமும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்னும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். எப்படி அவருக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சதோ அதே போல் முருகன் யாருக்கும் பாரபட்சம் பார்க்குறதே கிடையாது. கருணையே உருவானவன். யார் கூப்பிட்டாலும் வருவான். அருணகிரிநாதர் கூப்பிட்டா தான் வருவானா? யார் கூப்பிட்டாலும் வருவான். ஆனால் அவரை மாதிரி கூப்பிடணுமே. அவர் எப்படி உள்ளத்தாலையும் மனசாலையும் சிந்தையாலையும் எதுவுமே யோசனையே இல்லாமல் முழுமையாக அவன் எனக்காக வருவான் நம்பினாரோ அந்த முழு நம்பிக்கையோட அந்த மனசோட அவனை யார் கூப்பிட்டாலும் அவங்களுக்காக ஓடி வருவான் முருகன். அதில் மாற்றமே கிடையாது. நம்ம எல்லாரும் அருணகிரிநாதர் போலவே முருகப்பெருமானை முழுமையாக அனுபவித்து கிரகித்து அந்த உணர்ந்து அவனுடைய திருப்பாதங்களுக்கு சரணடையணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு தேடல் வழியில் போயிட்டுருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம்.